ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்கிங் யுவர் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் டு ஃபேக் தி ரிலேஷன்ஷிப். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒன் ஷாட்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் அதிகமாக ஒன் ஷாட்ஸே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ உங்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே தெரியல. மேபி எஃபர்ட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்க எல்லா ஒன் ஷாட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டதுக்கப்புறமா தென் எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம டிடி அண்ட் அன்கானி இந்த எஃபர்ட்ஸ்கோட எபிசோட் கொஞ்சம் அதிகமாக போனாதான் அதுக்கப்புறம் தான் என்னால் நியூ எஃபர்ட்ஸும் ஆரம்பிக்க முடியும். ஸோ எஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குது, எப்பயுமே அது எனக்கு தெரியும். பட் அது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த சேனல் இருக்கிற வரைக்குமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றி என்னென்னு உங்களுக்கு கமெண்ட்டில் தோன்றதை சொல்லுங்கள். ஓகே, டெல் யுவர் தாட்ஸ். ஓகே ஃபைன். இப்போது நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட் எப்படி போகும்லாம் எனக்கு தெரியல, எவ்வளோ மினிட்ஸ் போகுன்னு கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் ரேண்டமாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஐ எம் ரியலி சாரி. ஓகே, இதுக்கப்புறமா பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அதில் ஒன்று நம்ம ஜங்குக். அவனுடைய டாப் 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி கெத்தாக அவன் அப்படியே மெஸ்ஸி ஹேரில் அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்கான் நம்ம பையன். ஸோ அவன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பான் பைக்கை. அவன் அப்படியே பைக்கை உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்துகிறான். டே மச்சான், தேங்க்ஸ்டா. ஏண்டா மயிரே, இவ்வளோ நேரம் கழித்து இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு உனக்காக இவ்வளோ தூரம் வந்து இறக்கி விட்டா வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டியா? என்ன தேங்க்ஸ்னு சொல்லி அனுப்பி வைக்கிற? உனக்காகவா நான் வந்துருக்கேன்? என் செல்லத்தை பார்க்குறதுக்காக வந்துருக்கேன். என்னடா கடைசி 2 வார்த்தையை மட்டும் ஏதோ முணுமுணுத்த மாதிரி இரு. அது ஒன்றும் இல்லைடா மச்சான். நான் உங்கள் வீட்டுக்கெலாம் நான் கூப்பிட மாட்டியா? மச்சான், அது அப்படி இல்லைடா, டைம் ஆச்சுல, நீ வேறு வீட்டுக்கு போகணும். அவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, கூப்பிட வேண்டியது ஒரு நண்பனாக உன் கடமை. ஏன் கூப்பிட மாட்டியா? சரிடா, இதுக்கப்புறம் நான் உன்னை விடுறதுக்கு இங்கே வந்தால் நீ என்னை கேளுன்னா நான் போகிறேன். உன்னை மாதிரியே இருந்துக்கிறேன் நானும். டே மச்சான், இதுக்கு ஏன்டா நீ இவ்வளோ சூடாகிற? உள்ளவா. நான் எதுக்கு சூடாகிறேன்னு உனக்கு தெரில மாமே. உள்ளே வந்தால் உன் தங்கச்சி பார்க்கலாம், அதுக்காக தான். ஆனால் அது உங்ககிட்ட சொன்னால் நீ செருப்பு கழட்டி அடிப்ப, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே மைண்டில் நினச்சிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே அந்த பைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரொம்ப கூலாக அந்த நைட் டைமில் அவன் அப்படியே இறங்கி அவனோட அந்த டைட்டான ஜீன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வரும்போது உங்கள் அம்மா தான், அட ஜங்குக், என்ன ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்க? மா, ரொம்ப நாளா? முந்தானேது தானே வந்தான். என்னம்மா எப்படிலாம் புழுகிற நீ? டேய், வீட்டுக்கு வந்த பையன்கிட்ட நல்ல வார்த்தை பேச விடுறியா? வாப்பா உள்ள வா. உனக்கு காஃபியா இல்லை டீயா? ஆண்டி, உங்களுக்கு தெரியாதா நான் டீ டோட்லர்னு? ஆமாம்ல. சரி, ஓகே. நீ பால் வேணால் குடிக்கிறியாப்பா? கொடுங்க ஆண்டி, எப்பயுமே அதுதானே குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோஃபா பக்கத்தில் வந்து நல்லா கெத்தா அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுறான். எங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்காத மரியாதை இந்த முயல் மூஞ்சிக்கு கிடைக்குது. என்ன பண்ணான்னு தெரில. எங்கள் அம்மா ஏதோ இவன் நல்லவன் மாதிரி நல்லா கவனிக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வரவேற்பெல்லாம் இவனுக்கு கிடைக்குதுப்பா. இங்கே எங்கேயோ தீர வாசம் அடிக்குதே. என்னடா பேண்ட்டுக்குள்ளே இவனாவது வெடி வச்சு விட்டானா? டே வாழ்றடா. சரி, நான் மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீ டீயை குடிச்சிட்டு கிளம்புற வேலைக்கு பாரு. என்னை கிளப்புறதுலையே இருக்கான் இவன் மட்டும். என்னை நம்பவே மாட்டான்ல. அப்புறம் ஏன் நண்பனாச்சே, என்னை பற்றி தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்க. ஆமாம், இப்போ அந்த சுண்டல் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவளோட ரூமில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஹாலில் இருந்து அப்ஸ்டேர்ஸில் உங்கள் ரூமை தான் பார்க்குறான். என்ன, நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இங்கே தான் அப்படியே குட்டியாக ஸ்கர்ட் போட்டு அங்கே இங்கே ஆடிட்டுருக்கோம். தெரியலையா? இல்லை யாரும் சொல்லியா என்ன? அவங்க அண்ணனோட வாய்ஸ் கேட்டாலே வந்துடுவாளே. ஏன்னா இவ்வளோ மணி நேரம் வரல, என்னாச்சு இவளுக்கு? ஒரு வேளை தூங்கிட்டு இருக்காளோ? மேலே போய் பார்ப்போமா எப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்கள் அம்மா தான் கிச்சனில் இருந்து அவங்க ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக், இந்தாப்பா குடி. நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்க. என் பையனும் தான் இருக்கா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ ஆண்டி,
என் புத்திலாம் அவனுக்கு வருமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். அவனை நல்லவனா மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஹா, எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ அவனை மாற்றிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்லா பாலை குடிச்சிட்டு இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ மணி நேரம் இருந்துட்டு கூட போன. ஓகே ஆண்டி, இருந்துட்டா போச்சு, நீங்களே சொல்கிறீங்க, அப்படி இருக்காமல் இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மில்கை சிப் பண்ணிட்டுருக்கான். அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க கிச்சனுக்கு மறுபடியும். இப்போ அவளை நான் பார்த்தே ஆகணுமே. அவள் கீழே தான் வருவா, ஆனால் கீழே காணோம். அப்போ அவள் கண்டிப்பாக ரூமில் தான் இருப்பாள். அப்போது இன்றைக்கி என் அழகியை பார்க்க முடியாது போலையே. ஐயோ, ஏன் தான் இவன் இப்படி இருக்காளோ? நான் இவ்வளோ பார்க்குறது தான் வரேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறா? அப்படியே சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டே எப்படியோ வரமாட்டா. சரி, அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்டை ஒரு அட்டன்ஸ் போட்டு அப்படியே கிளம்புவோம். டேய் ஜங்குகா, இன்றைக்கி அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு அப்படியே அவனோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் போகிறான். அதாவது உங்கள் அண்ணனோட ரூமுக்கு. அவன் அப்படியே டோர் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தா அங்கே நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே உங்கள் கையில் ஒரு ஃபோனு, அந்த ஃபோனை அப்படியே கையில் தட்டிக்கிட்டே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் இவ எங்கே இருக்கா அது இந்த டைமில்? ஐயோ, அதட்டெல்லாம் கடிகிறாளே. என்ன பண்ணுறது, அப்படியே திரும்பி போயிடலாமா? அப்போ தான் நீங்கள் அவனை நோட்டீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் திரும்பிட்டு, சீனியர், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? பார்த்துட்டாளா? அது உன் அண்ணனை விடுறதுக்கு வந்தேன், அப்படியே அவனை பார்த்துட்டு போகலான்னு. ஓ அப்படியா? அண்ணா குளிச்சிட்ருக்கு. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கிறத அவன் பார்த்துட்டு, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லவுமே ஜங்குக்கு செம கோவம் வருது. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே திருப்பி உங்களை வாலில் பின் பண்ணி, அண்ணான்னு கூப்பிட்டாதுன்னு எத்தனை டைம் சொல்கிறது? கூப்பிடாமல் இருக்கணும், புரியுதா? நான் சொன்னால் உனக்கு புரியாதாடி? சாரி சீனியர், அது ரியலி சாரி. எப்படியெல்லாம் நான் கடுப்பேற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ண வைக்க வேண்டியது? இல்லை, அது அப்படியே இல்லை. இப்போ எதுக்கு நீங்கள் வந்துருக்க? என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? உங்ககிட்ட இல்லை, என் அண்ணாட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி இல்லை, அது எப்படி சொல்கிறது? விடுங்க, நான் அண்ணாக்கிட்டே சொல்லிக்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தாண்டி எல்லாமே உனக்காக பார்க்க போகிறேன். உன் மூஞ்சி எப்படி தான் பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு நான் தான் எல்லாமே. என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கூச்சப்படுறேன்? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கர்ட் என்ன ரொம்ப தூகலாக இருக்குது, எப்படிலாம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் வீட்டில் தானே போடுறேன், வீட்டில் கூட போடக்கூடாது, புரியுதா? அது நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? நான் தானே சொல்லணும். நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் உன்னை நான் தான் அழகாக பார்த்துக்க போகிறேன், உன்னை நான் தான் கட்டிக்க போகிறேன். அப்போ நான் தானே இதெல்லாம் சொல்லணும். ஆசைதான். நடக்கிறது அதுதான். நீ வேணாலும் பாரு, அவனையாச்சும் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவ்வளோதான். அவனை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போவேன். என்ன எப்படியெல்லாம் பேசுகிறீங்க சீனியர்? என்ன விடுங்க, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களோட வயசுக்கிட்ட வருது. நீங்கள் அப்படியே கீழே பார்த்துட்டு அவனை திரும்ப பார்க்குறீங்க ரொம்ப நர்வஸா. என்ன பண்ணுறீங்க? நீ பாரு, உன்னோட ஸ்கர்ட்டை இடுப்புக்கு மேலே போடுற, அதனால தான் அது அப்படி இருக்கு. எனக்குலாம் ரொம்ப டெம்ட் ஆகுது. உனக்கு புரியல, இந்த மாதிரி வயசான பையன் வீட்டுக்கு வருவான், அதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச வேண்டியப்பட்ட ஒரு பையன் வேறு. அவன் முன்னாடி இப்படி போட்டான், அவனோட ஹார்மோன்ஸ்லாம் ஒர்க் ஆகும்னு உனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே அப்படியே உங்களுடைய அந்த ஸ்கர்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறான். அது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்ன விடுங்க. அண்ணா பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க, அண்ணா வந்துடும். வந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறம் அவனை மச்சான் தானே, இப்போவே மச்சான்னு தான் கூப்பிடுறேன். அவன் பார்த்தான்னு வச்சுக்கோவேன், எல்லாம் வசதியாக போயிடும். அப்புறம் நான் உன் மேலே வச்சுருக்கல, அவனுக்கு புரிஞ்சு உன்னை என் கையிலே கொடுத்துருவான். அப்புறம் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மர்க் பண்ண, உங்களுக்கு என்னென்னு தெரியல, நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப டர்ட்டியாக பேசுகிறீங்க, நான் போகணும், என்னை விடுங்க. விட முடியாது, இந்த மாதிரி ஒரு டைமிங்க்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டி, என்னோடய பைக் சத்தம் உனக்கு தெரியாது? அது தெரியும். நான் கரெக்டாக வந்தீங்க உங்கள் அண்ணனை விடுறதுக்கு வருவேன், அதுவும் இந்த டைமிங்கில். அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு. உங்கள் அண்ணனா? இல்லை, நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து விடுறீங்க. அந்த அளவுக்கு அறிவு இருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? வந்து எப்பயும் போல் பால்கனியில் நிற்கணும்ல. நீ என்னடா நான் ரொம்ப பெரிய விளாட்டை வந்து நிற்காமல் இருக்க. நான் மேலே ஹேர் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி உன்னை பார்க்குறேன், உன்னோட பால்கனியில் நீ இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? எப்படி பேட் கேர்லாக இருக்காதுன்னு நான் இத்தனை டைம் சொல்கிறது. சொல்றி. அது எனக்கு வேற ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? நான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. சங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன பிரச்சனை சொல்றி? என்ன என்கிட்டலாம் சொல்ல மாட்டியா? இல்லை, அது அப்படி இல்லை. எப்படி சொல்கிறது? நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அண்ணாவோட பாத்ரூமில் ஷவர் ஸ்டாப் ஆகிட்டு அவன் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்போ நீங்கள் கரெக்டாக ஜங்குக்கை தள்ளி விட அவன் அப்படியே போய் பெட்டில் விழுகிறான். உங்கள் அண்ணன் எதுவுமே தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவன் டவலை அப்படியே தலையில் தவட்டிக்கிட்டே, ஏய் நீ எங்கடிங்க? அது அண்ணா உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஜங்கு, நீ கீழே தானே இருந்த, எதுக்கு மேலே வந்த? உன்னை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக தான் மேலே வந்தேன். அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். சரி சொல்லிட்டல, நீ கிளம்பு. உனக்கு என்னடி அவன் என்ன சொல்லு? அது அண்ணா என்னோட... இல்லை பரவாயில்ல விடு, நான் அப்புறமேல் சொல்லிக்கிறேன். உன என்ன பைத்தியமா? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நான் போகிறேன். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறீங்க. ஜங்குக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் உங்கள் அண்ணனை பார்க்குறான். உங்கள் அண்ணனும் ஜங்குக்கை பார்த்து அப்படியே கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கான். டேய், நான் இல்லாத போது ஏதாவது ஆச்சா என்ன? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது அவள் சொன்னாளா? இல்லைடா, அவள் எதுவுமே சொல்லலை. நான் கூட என்னாச்சு நான் சொல்லிக்கிறேன் சொல்லுன்னு கேட்டேன். அவள் ஒன்றும் இல்லை, என் அண்ணன்ட்ட தான் சொல்லுன்னு ரொம்ப சீனாக போட்டா. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். உங்கள் வீட்டில எல்லாம் குடித்தனம் இருக்க முடியாது. நான் என்ன உன் தங்கச்சியோட புருஷனா என்ன? எப்படி இருக்கிறதுக்கு? நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஆமாம், இவன் அப்படியே புருஷனாக வரணும்னு கேட்டாலும் எங்கள் தங்கச்சி தூக்கி கொடுக்குறாங்க. ஓடாடே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் அப்படியே அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே அவனோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா, ஓவராக பித்திக்கிறா. என்னவா இருக்கும்? என்கிட்ட சொல்ல மாட்டாளா? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் அண்ணனோட ரூமுக்கு பக்கத்தில் தான் உங்கள் ரூம். ஸோ அவன் அப்படியே வந்து உங்கள் டோர் நாபை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் பெட்டில் தான் உட்காந்துட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன ஜங்கு, எங்கேயோ வந்துட்டீங்க, அண்ணா பார்த்தா திட்டுவாங்க, நீங்கள் இருக்காதீங்க, போங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன போன்னு விரட்டுற? நடி, உனக்கு ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை. உங்கள் அண்ணனை விட நான் சேஃபாக உன்னை பார்த்துக்குவேன். நீ என்னென்னு சொல்லு, அப்போ தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் உட்காரான். அது சரி, ஓகே. என்னோட காலேஜில் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒருத்தனுக்கு அவ்வளோ திமிரா, அவ்வளோ தைரியம்? எவனுக்கு அந்த தைரியம் இருக்குது என் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு? நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை. நீ என் பொண்டாட்டி தான், புரியுதா? மேபி நான் வருதேன், நீ என் பொண்டாட்டி தான், அது உனக்கு புரிய வருண்டி. நீ இப்போ சொல்லு, எவன் எந்த மயிரோனையே ப்ரப்போஸ் பண்ணது? அது இந்தாங்க, நீங்களே பாருங்க. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு சேட்டை காட்டுறீங்க. அதில் சேவ்டு கான்டாக்டில் மங்கள் சிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேர் இருக்குது. அதில் அந்த பையன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்.
எஸ், சோட்டா பீமில் மங்கள் சிங்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? அந்த கேரக்டர் யோசிச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி காமெடியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த நேமை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா வேறு ஏதாவது நேம் கூட வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகேடா, இன்டு த எஃப்எஃப். ஸோ ஜங்குக் அப்படியே அந்த சேட்டை பார்க்குறான். அவனுக்கு செம கோவமாக வருது. இன்னொரு சைடு அவனுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. எனக்குமே தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வாய்ஸ் வர மாட்டேங்குது. ஏய் நடி பேர் இது மங்களு பொங்கலுன்ட்டு இவன் தான் அவனை லவ் பண்ணுறானா? நான் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு தெரியுமா? என் பேரை பாரு, ஜோன் ஜங்குக். இது எங்கே இருக்குது? மங்கள் சிங் அது எங்கே இருக்குது? ஐயோ, இவெல்லாம் என் காம்படிஷனாக வருவா, நான் யோசிச்சு கூட பார்க்கலையே. போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளோ கீழே ஆடி நீ. இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? நீங்கள் ஃபோனை கொடுங்க. நான் என் அண்ணன்ட்டையே சொல்லியிருந்துருக்கலாம். அவன் என்னை திட்டுவான், காலேஜ் போகக்கூடாது சொல்லுவான். அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லலை. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறீங்க. அவனுக்கு பர்த்டே வருதான், நான் போகணுமா? அப்போ எனக்கு அவன் அஃபிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணுவானா? நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்கான். எது, அவன்கிட்ட சண்டை போடுவானா? அவனே பார்க்குறதுக்கு நல்லா புக்கு மாதிரி இருக்கான். அவன் உன்கிட்ட சண்டை போடுறானா? ஏய், என் பொண்டாட்டியா? இல்லை, என் ஃப்யூச்சர் ஒய்ஃபாருன்ட்டு எதுக்கெல்லாம் பயப்பில்லாமா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்களை அப்படியே இன்னும் கொஞ்சம் இழுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. பயப்படக்கூடாது. நான் என் செல்லம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்டி. அவனுக்கு எப்போ பர்த்டே வருது? அது நாளைக்கா? சரி, ஓகே, நாளைக்கு தான் அவன் பர்த்டேவா? நீ என்ன பண்ணுற? அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போ, என் கூட சேர்ந்து போ. நான் வேணா அவனை அடிச்சிட்றேன், சரியா? இல்லை, நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அவனும் அடிப்பான். பெரிய பிரச்சனையும் ஆகிடும். என்னால் உங்களுக்கு எதுக்கு சண்டை? அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு இன்னும் சிரிப்பு வருது. அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? என்னை விடுங்க, நான் போகிறேன். ஏய் இறி, இங்கே பாரு, அவன்லாம் அவ்வளோ வர்த்தே இல்லை. அவனுக்கெல்லாம் நீ இப்படி பயப்படணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா கிளியாட்ட பிள்ளைய வளர்த்தி பூனைகிட்ட கொடுப்பாங்களா? நான் பார்த்துக்கிறேன். உன் புருஷன் நான் தானே இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் என் புருஷன் கிடையாது. ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசிக்கலாம். நாளைக்கு நான் உன் கூட வரேன். இல்லை வேண்டாம், நான் வேறு யாராவது பார்த்துக்கிறேன். நான் வரேன்னு சொல்கிறேன்ல, வரேன். ஆனால் நீங்கள் அங்கே வந்து யாரையும் அடிக்கக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அடிக்காமா அப்படியே அவனுக்கு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா மடியில் வச்சு? இங்கே பாருப்பா பொங்கலே, இந்த புள்ள என்னது, நீ வேறு யாராவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுமா? நடி விளையாடுற, சின்ன குழந்தையாட்டம் பண்ணிகிட்ருக்காத. இல்லை, நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது, அவனை திட்டக்கூடாது. வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ என்னடி என்னை கூட்டிகிட்டு போகிறது? நானே போய் அவனை மிதிப்பேன். அவன் பண்ண வேலைக்கு அவனோட அந்த தங்கப்பல் இருக்கு பார்த்தியா, அதை பிடுங்கி ஓடணும். நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். ஏய் யாரே நீ? சரி சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல்லு. நான் அவனை அடிக்கக்கூடாது, நீ வேறு நான் வைலன்ஸ் தான் வேணுங்கிற. அப்புறம் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீங்கள் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்பு? அது நீங்கள் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அங்கே போய் நடிக்கிறீங்களா? ஏய், நான் அதுக்கடி நடிக்கணும்? டெய்லியும் உன்னை நான் இங்கே பார்க்க வர்றதுக்கு காரணம் நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிற காரணத்துக்காக தான். ஆனால் நான் பண்ணலைல்ல. நீ பண்ணலைன்னு சொன்னேன்னு வையன், வாயை உடச்சிருவேன். அப்புறம் எதுக்கு நான் வந்துட்டேனா இல்லையான்னு டெய்லியும் கீழே வந்து பார்க்குறேன், பால்கனியில் நிற்கலைனாலும். அது ஒன்றும் இல்லை. நான் வருவேன்னு தெரிஞ்சு தானே எனக்கு இப்படிலாம் ஸ்கர்ட் போட்டால் பிடிக்கும்னு தெரிஞ்சு ஏற்றி போடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை உங்களோட தாய்ஸில் வைக்கிறான். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரான். அவனோட ஹேண்டை
உங்கள் பேக் ஆஃப் நெக்குக்கு போகுது. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நாளைக்கு என்னோட லவ்வராக என்னோட பாய் ஃப்ரெண்டாக மட்டும் நடிக்கிறீங்களா? ஏய், உனக்கு புரியலையா? உன்னை என்னென்னு சொல்லி நான் புரிய வைப்பேன். சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நான் பாய் ஃப்ரெண்டாகவே வரேன். ஆனால் இது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் டெய்லியும் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் காதை நீங்கள் பொத்துக்கிறீங்க. அப்போ ஜங்குக், உன் காதிலேருந்து கையெடு, இல்லைன்னா பிடிச்சி உதட கடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சடனாக அப்படியே உங்கள் காதில் இருக்க கையை எடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஜங்குக்கோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் மேலே இருக்குது. அவன் சொன்ன மாதிரி உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிக்கிறான். உங்களுக்கு வலிக்க நீங்கள் அவனோட ஷர்ட்டை இன்னும் நல்லா டைட்டாக கிராப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு இன்னும் உங்களை நல்லா டைட்டாக அப்படியே இழுத்து பிடிச்சி, இது எந்த புரியுதுல? நாளைக்கு நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாளைக்கு நீ சொன்ன மாதிரி அவனை நான் அடிக்க மாட்டேன். ஆனால் உன் பாய் ஃப்ரெண்டாக வந்து பேசுகிறேன், சரியா? போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ என்ன பண்ணா? என்னோட உதட போச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் போச்சு. ஏன் தான் இவ இப்படி இருக்கானோ? சா, ஏன் இப்படி இருக்க நீ? அப்படி சொல்லிட்டு உங்கள் பில்லோவை அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்கள் பில்லோவில் அவனோட ஃபோட்டோ அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே அவனோட ஃபோட்டோவில் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு, ரொம்ப கெட்ட பையன், ரொம்ப கெட்ட பையன், ஏன் இப்படி பண்ணுற? என்னை பயம்படுத்திக்கிட்டே இருக்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குதா? ஆனால் அதுக்குன்னு நான் அந்த மங்கள் சிங்கெல்லாம் கட்டிக்க மாட்டேன். அவனோட பல்ல பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்டேன்? நீ என் பின்னாடி சத்துறேன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டிருக்கேன். பைத்தியம் ஒன்றா? ஆமாம், உன்னை பிடிச்சிருக்குதா, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். வேறு யார்கிட்ட கேட்குறது? உங்ககிட்ட தான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த பெட்டில் அந்த பில்லோவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிக்கிறீங்க. அட் த நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு ரொம்ப அவசரமாக உங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ கீழே உங்கள் அண்ணா தான், ஒயன் என்ன இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டுருக்க? நானும் உன் காலேஜ் தானே, வா இறக்கி விட்றேன் வா. உன்னையே ஜங்குக் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும், நீ என்னை இறக்கி விட போறியா? ஏய் சீரியஸ்லிடி, என்னைக்கு அவன் கார் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட கேட்டால் உன்னையும் இறக்கி விடுவான், நீ வேணா வா. அவனை நம்புற பார்த்தியா? அவன் டெய்லி நைட் உன்னை விடுற மாதிரி வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்க? ஏன் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் அவன் எப்பயும் போல் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு நல்ல டைட் ஜீன்ஸ் போட்டுட்டு அப்படியே அங்கே ஒரு மெஸ்ஸி ஹேரில் வந்துட்டுருக்கான். அவன் அப்படி இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஒரு பேட் பாய் வைப்ஸ் தரையும். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன காலையிலே நான் சைட் அடிக்கிறா, ரொம்ப அழகாரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவனோட ஹேரை இன்னும் மெஸ்ஸி பண்ணிவிட்டு உள்ளே வரான். டேய் ஜங்குகே, உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா நீ வந்துட்ட. பாத்தியா, எங்கே திரும்பினாலும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து விங் பண்ணுறான். எல்லாரும் இருக்காங்க, இந்த பையனுக்கு அறிவே இல்லையா? எல்லார்த்து முன்னாடி எப்படி இவ்வளோ தைரியமாக கண்ணடிக்கிறான் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. வயன் என்ன எப்படியோ பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பியா? வந்து உட்காந்து சாப்பிடு. இல்லைம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். ஏன், என்ன டைம் ஆச்சு? அது இன்றைக்கி ஒருத்தவங்களோட பர்த்டே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜங்குக்கு அது ரிமைண்ட் ஆகுது. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் பர்த்டேவாக இருந்தால் என்ன, வந்து உட்காந்து சாப்பிடுவியா? நீ சொன்னால் நான் கேட்கணுமா? போடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணனை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்து, உட்காந்து சாப்பிடுனா சாப்பிடணும், புரியுதா அப்படின்னு அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நீங்கள் அப்படியே கல்ப்பாயிட்டு எதுவுமே சொல்லாமல் வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கிறீங்க. பாரா, என் தங்கச்சி நான் சொன்னா கேட்கல, நீ ஒரு வார்த்தை சொன்ன வந்து அப்படியே குட்டி போட்ட பூனையாட்ட உட்காந்துட்டா, பம்பிகிட்ருக்காளே. இவ பண்ணுறது சரியில்லைம்மா, பார்த்துக்கோ, கடைசியில் என் ஃப்ரெண்டே பிடிச்சிருக்குன்னு உன் புள்ள சொல்ல போகுது அவளோட நல்ல திருவாயில. ஏன் ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியமாட்ட ஜங்குக்கு முன்னாடி உங்கள் அம்மா முன்னாடி அதை கேட்டுடுறான்.
இப்போ எதுக்கு அந்த புள்ளைய இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் புள்ளைய பற்றி எனக்கு தெரியும். அவள் படிக்கிறத மட்டும்தான் பாப்பா, இல்லை ஒயன்? ஆ ஆமாம்மா, நான் படிக்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். இவன் எதுக்கு இதை சொன்னதுக்கு இப்படி கோவப்படுறான்? அம்மா கிட்ட இது தானே சொல்லணும். அம்மா கிட்ட எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனை தான் கட்டிக்க போகிறேன்னு சொல்ல முடியுமா? எப்படி பார்க்குறான்? கண்ணு ரெண்டுத்தையும் பிடுங்கணும், போப்பா போலாட்ட இருக்கு. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க ஜங்குக் உங்களை பார்த்து கோச்சிக்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். என்னை பிடிக்காத மாதிரியே நடிக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளார அவ்வளோ லவ் வச்சிருக்கா. வெளியே சொல்லவும் மாட்டா, குழந்தைன்னு நினப்பு. அதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாள, இதுக்கப்புறமும் இப்படி நடிச்சிட்டு இருக்க வேண்டியது சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டு, அம்மா நான் போகிறேன். வயன், எனக்கு ஜங்குக்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்கள் அண்ணா சொன்னால, அதனால் நீ ஜங்கு கூடயே போயிடு, 3 பேரும் சேர்ந்து போயிடுங்க. அம்மா அது அவன் தான் சொன்னானா, நீங்களும் சொல்கிறீங்களா? ஏன் எங்கூர்லாம் வர மாட்டியா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்க, அதெல்லாம் அப்படி இல்லை சீனியர், நான் வரேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே கிளம்பி ஜங்குக்கோட காலை தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அண்ணா ஜங்குக்கு பக்கத்தில் டிரைவர் சீட்டில், நீங்கள் பின்னாடி. ஜங்குக்கு அப்படியே அவன் டிரைவிங்கில் கார் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியே உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வயன், நேற்று ஏதோ என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, என்ன சொல்லணுன்னு இருந்த? அது ஒன்றும் இல்லை அண்ணா, அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாண்டேன், உன்னை வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு. குட்டி சாத்தான், உனக்கு இதே வேலையாக போச்சுன்னா என்னை வெறுப்பேற்றுறதுல உனக்கு அவ்வளோ ஆனந்தம். பாரா ஜங்குகா, இவ எப்படியே இருக்கா, விளையாட்டு பிள்ளையா இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் விடுறா, அவளுக்கெல்லாம் என்னை மாதிரி அவளை கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும், அப்போ தான் அவளை நல்லா பார்த்துக்குவா. என்ன வயன், கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரர் வழியாக உங்களை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே கல்ப்பாகுது. நீங்கள் அவனை பார்த்துட்டு, இப்போ என்ன சொல்கிறது, நான் அம்மா சொன்னால் அண்ணா கோச்சுக்கும், அம்மா சொல்லணுன்னா ஜங்கு கோச்சுக்கும், இந்த மொயில் பையனுக்கு இதே வேலையாக வச்சிட்ருக்கான். அது சொல்றி, உனக்கு என்ன மாதிரி ஒரு பையன் தானே வேணும்? உன்ன மாதிரியா? உன்னை விட நல்ல பையனாகவே என் தங்கச்சி கிடைப்பா. என்ன வயன், கரெக்ட் தானே? ஆமாண்ணா. என்னது ஆமாவா? கரெக்ட் தாண்டி. அப்போ உனக்கு மங்கள் சிங் தான் வரணும். என்னது மங்கள் சிங்கா? டே என்னடா சொல்கிற? ஐயோ, அண்ணகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே நான் வர சொல்லிட்டேன். அண்ணா அது ஒன்றும் இல்லை, அவர் என்னை ஓட்டுறாரு. ஆமாம், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துக்கிறான். அப்படியே உங்களோட கேம்பஸும் வருது. அவன் இறங்கிட்டு, சரி நீயும் கிளம்பு, நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம். சரி அண்ணா, பாய் சீனியர், தேங்க்யூ, பாய் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. அப்போ ஜங்குக் அவனோட காரில் உங்களோட ஒரு சின்ன பேக் இருக்கிறத பார்க்குறான். டேய், உன் தங்கச்சி எதையுமே பொறுப்பாகவே வச்சுக்க மாட்டாளா, அப்படியே டிங்கு டிங்குன்னு போயிடுறது. இது பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கா. சரி மச்சான், நான் வேணா போய் கொடுத்துட்டு வரவா? இல்லை, நான் பார்த்துட்டேன்ல, நானே போய் கொடுத்துட்டு வரேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடுறான். இவன் என்ன, என் தங்கச்சி இப்படி தாங்குறான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா அப்படியே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பீங்க. ஒயன், நில்றி, சுண்டலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூப்பிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சீனியர், என்னாச்சு? அது இந்தா, உன்னோட இந்த பர்சன் நீ மறந்துட்ட. தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறி. என்ன அதுக்கு கையெல்லாம் பிடிக்கிறீங்க? பின்னாடி அண்ணா நிற்கிறான், பார்த்தீங்களா? பார்த்தேன். எவ்வளோ நாள் தான் நானும் மறைகிறது, அவனுக்கு தெரிஞ்சிட்டு போட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? இந்த தைரியம்லாம் இல்லைனா உன்னை எப்படி கட்டிக்க முடியும்? சரி, இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. உங்கள் அண்ணா இருந்ததுனால தானே என்ன மாதிரி ஒரு பையன் உனக்கு வேணான்னு நீ சொன்ன. அது எப்படி ஜங்குக் நான் சொல்லுவேன்? அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? சொன்னா நீ அவ்வளோதான். அப்புறம் நீ என்னை இப்போவே எங்கே கட்டிக்கோன்னு சொல்லி நிற்ப. நான் சொல்ல மாட்டேன். இல்லை,
அதுதான் உண்மை. எங்கள் அண்ணன் சொன்னது தான் உண்மை. உங்களை விட எனக்கு நல்ல பையனா? பொய் சொல்கிறேடி. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. சொல்லு, எனக்கு உன்னை தான் பிடிக்கும். உன்னை மாதிரி ஒரு பையன்தான் எனக்கு பிடிக்கும். உன்னை தான் கட்டிப்பேன்னு சொல்லு. ஆஹா, சொல்ல மாட்டேன். சொல்றி, நீ அப்படி சொல்லணும். அப்போ தான் நான் போவேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், உங்கள் அண்ணன் முன்னாடியே உனக்கு கிஸ் பண்ணிடுவான், நேற்று கொடுத்த மாதிரி. வேண்டாம். அப்போ சொல்லு. ஏன்னா அது உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு சொல்கிறதுக்கு தான் தயக்கம். ஆனால் நீ சொல்லுவ. நான் சொன்னால் நீ கேட்ப இல்லை? சொல்லு. அது உண்மைதான். எனக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நான் கட்டிக்குவேன். இதை சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஃபிலிப் காட்டணும்? இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இல்லை, அது நான் அப்படி சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு அட்வான்டேஜ். என்னை பார்த்தா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை, சாரி. நான் அது சொல்றி, நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேனா? அது அப்படி இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நான் இப்படி இருக்கேன். அதானே உனக்கு புரியுதுல்ல? நான் ஒன்றும் மற்ற பசங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டல. உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், உன்னை லவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுல்ல ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்? எனக்கு புரியுது சங்கு. அது உன் மண்டையில் நல்லா எழுதியோ. இன்றைக்கி பார்ட்டின்னு சொன்னல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அந்த மங்கள் சிங்கை போட்டு வெளுகிறோம். சரி, நான் போயிட்டு வரேன். எங்கள் சீக்கில் ஒரு கிஸ் கொடு, நான் போகிறேன். அண்ணா இருக்கான், நான் மாட்டேன். அண்ணா இருந்தா என்னடி, உன் புருஷனுக்கு நீ தான் கொடுக்கணும், கொடு. கொடுக்க மாட்டேன். குடுறீங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு அப்படியே ஒன்று தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அங்கேருந்து திரும்பி போயிடுறான். டேய், என்னடா இவ்வளோ மணி நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே? ஒன்றும் இல்லை மச்சான், உன்னோட தங்கச்சிக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் மறக்காத, உன்னோடத ரைட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். அதுதானா? சரிவா, நீ கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கேன்டீனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்கீங்க பேசிட்டு ஜாலியாக. அப்போது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த பையன்தான் வந்துட்டு, வயன், எனக்கு என் பர்த்டே, எனக்கு ஒரு பர்த்டே விஷ் இல்லையா? அது ஹாப்பி பர்த்டே. பாத்தியா வயன், இவன் எவ்வளோ எச்சையாக இருக்கான். வந்து இவன் பர்த்டேன்னு சொல்லி இவனே விஷ் வாங்குறான். சி விட எமிலி, அவன் அப்படி தான் உனக்கு தெரியாதா? அவர் இன்றைக்கி பார்ட்டி சொன்ன மாதிரி வந்துருன்னா நீ கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்குவேன், அப்புறம் என்னோடய தங்கப்பல்லோட பவரை காட்டிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஐயா, உன்னோட பல்ல பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சி, என்ன நீ என்னை விட ரொம்ப கோவப்படுற? ஆமாம், இது ஜங்குக் சீனியருக்கு தெரியுமா? தெரியும், சொல்லிட்டேன். என்ன சொன்னார்? அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஓ, அப்போது அவர் வந்து டிஷ்ஷும் பண்ண போகிறாரா? அவர் தான் இந்த கதையில் சோட்டா பீமா. நீ சுட்கியா இல்லை இந்துமதியா? எதுவும் இல்லை, மூடிட்டு சாப்பிட்றியா? அப்படியெல்லாம் இல்லை, அவர் நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால அது சண்டை போடாது. அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறாரு? வந்து நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணாதன்னு சொல்ல போகிறாரு. அறிவுரை கொடுக்க போகிறாரா? ஜங்குக்கா? எந்த காலத்தில்? சரி, நானும் தானே பார்க்க போகிறேன். இதுக்காகவே அந்த மங்கள் சிங்கோட பர்த்டே பார்ட்டிக்கு நானும் வரணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எமிலி உங்களை அப்படியே ஹைப் ஆக்கி விட்டுட்ருக்கா. எமிலி, எனக்கு கிண்டல் பண்ணாமல் இருக்கியா? அது எப்படி என்னால் முடியும்? அதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியமே. இப்படியே நீ உருப்பிடாமல் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங்கும் வருது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அவசரமாக உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு க்யூட்டான ஒயிட் கவுன். ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு, இன்னைக்கு சங்குக் எனக்காக பேசுவான், அப்படியே நாங்கள் 2 பேரும் லவ் சொல்லிக்கிட்டு லவர்ஸ் ஆகிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ப்ளஷ் ஆகிட்டு நின்றுட்டுருக்க. கீழே அவனோட கார் சத்தம் கேட்குது. சங்குக் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரீங்க.
ஜங்குக்கு அப்போ தான் அவங்க வீட்டுக்குள்ளாரே வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. அவனுக்கு உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளஷ் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். உங்கள் அண்ணா நடுவில், இவன் எதுக்கு இப்படி ரெடி ஆயிருக்கா, இவன் எதுக்கு இந்த டைமில் வந்துருக்கான், டேய் நான் சொல்லாமல் நீ வர மாட்டியே, என்னாச்சு? அம்மா நான் போயிட்டு வரேன். எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா கேட்க, அது அண்ணா ஒரு பர்த்டே பார்ட்டி, சங்குக் சீனியர் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரு கூட போயிட்டு வரேன். ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் உன்னை ட்ராப் பண்ண மாட்டேனா? டேய் நான் ட்ராப் பண்ணுறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு இது? நான் ட்ராப் பண்ணால் என்ன ஆயிடுவா? சரி விடு வாயன், அவன் கூடயே போ. அவனும் உன்னை சேஃபாக தான் பார்த்துக்குவான். சங்குகா உன்னை நான் நம்புறேன்டா, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் உங்கள் அண்ணன் அவனோட ரூமுக்கு போயிடுறான். எப்படியோ அவன் விட்டுட்டான். ரொம்ப பெரிய சண்டை பண்ணுவான்னு நினச்சேன், நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்க, அவன் கிடைக்கிறான் மயிராண்டி, என் மச்சானை பற்றி எனக்கு தெரியும், நீ வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவன் கார்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறான். என்னை நீ செம்ம அழகாக இருக்க தெரியுமா? தேங்க்யூ. எனக்கே உன்னை பார்த்தா என்னென்னமோ ஆகுது. சரி அதை பற்றிலாம் பேச வேணாம், நீ வந்து காரில் ஏறு. காரில் ஏறி அப்புறம் வேறு ஏதாவது பண்ணிட போகிறா. நான் வர ரொம்ப கெட்ட பையன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டிரைவர் சீட்டில் உட்கார. என்ன இவன் எப்படியெல்லாம் சொல்கிறான்? இவன் கூட போனால் சேஃபாக வருவேனா? அதுதான் பயமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. இல்லை, ஜங்குக்கு என்கிட்ட ரொமான்டிக்காக தான் இருப்பான், ஆனால் என்னை தப்பாக தொட மாட்டான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் ரொம்ப ஜென்டில்மேன். என்னடி போகலாமா? ஏன்னா இன்னைக்கு நீ என்னை கொஞ்சம் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்னையும் உனக்கு பிடிச்சிருக்கா அண்ணா? அழகா இருக்கண்ணா? நீங்கள் எப்பயுமே அழகு தான். ஏன்னா ஐயோ சொல்லிட்டேனே, இவன் இன்னைக்கு அவ்வளோதான், அப்புறம் என்னை நல்லா வச்சு டீஸ் பண்ணுவான். உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்சிருக்கேன். சரி சரி, நான் அழகுதான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன் வாயில கேட்கும்போது ஜிவ்வுன்னு இருக்குடி. ஆரம்பிச்சிட்டான். இந்த பண்ணி பையனுக்கு இதே வேலையாக போச்சு. சரி இதுக்கப்புறமா அவனை நீ காம்ப்ளிமெண்ட்டே பண்ணாத வாயின். பண்ணாத அப்படியே நீங்கள் யோசிச்சு உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே அந்த கார் போகுது. கரெக்டாக அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற பப்புக்கு தான் வருது. நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி அவன் பக்கத்தில் இருவேன், உன் பக்கத்தில் இருக்கணும், நான் அதுக்காக தானே வந்திருக்கேன். நீ வேணா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அவன் சொன்ன உடனே நீங்கள் அவனோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லப்போனால். அப்படியே அவன் உள்ளே போகிறான். நீங்கள் வேற ஒரு பையன் கூட வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த மங்கள் சிங் அவங்களோட கேங்கெல்லாம் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வயன் அவனை தனியாக தானே வர சொன்னேன். இன்றைக்கி பர்த்டே பார்ட்டிக்கு கிஃப்ட்டு கொண்டு வருவேன்னு பார்த்தா முன்னாடி யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? டேய் உனக்கு தெரியாதா, இதுதான்டா நம்மளோட காலேஜில் சூப்பர் சீனியர் ஜங்குக்கு. எல்லோரும் சொல்லுவாங்களே அவங்ககிட்ட மட்டும் பகச்சிக்காத அப்படின்னு. எது ஜங்குக்கு சீனியரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் என்னது ப்ரோ விட்டு விலகு. டேய் அத்தா நீ சொன்னால் நான் விலகணுமா? அவன் உண்டா, அப்புறம் நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வார்த்தையெல்லாம் விட இவனுக்கு சமக்கவும் வருது. வந்து அடிக்கலான்னு பார்க்குறான். உங்களுக்கு இங்கே பயமாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கிட்ட அவனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அது அப்படியே ஞாபகம் வர அவன் ஜஸ்ட் டிஃபன் தான் பண்ணுறான். அதுக்கே அந்த பையனுக்கு அவனோட எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிருந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே அவனை பிடிச்சி அப்படியே டைட்டா, இங்கே பாரு உன்னை அடிக்கக்கூடாதுன்னு என் ஆள் சொல்லியிருக்கு, அதனால தான் உன்னை உயிரோடு விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், தனியாக மாட்டினேன் சிக்குனா சுண்ணாம்பாயிருவேன், புரியுதா? என்ன எப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படி பேசினா நான் பயப்படணுமா? இது என் பர்த்டே பார்ட்டி, இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னது. நான் சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுவானுங்க, நொட்டுவானுங்களா? டேய் நான் பற்றி உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. ஷீ இஸ் லிட்ரலி மைன். அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் எவ்வளோ லவ்வில் இருக்கேன் அவன் மேலேன்னு. நீ என்ன பண்ணுற? ஒழுங்கு மரியாதையா இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு அந்த குட்டி கொஞ்சம் அமைக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிட்டு போகிற, புரியுதா? டேய் விட்டுருடா, டேய் மங்களே விட்டுரு, வேணாம் அவர்கிட்ட பகச்சிக்காத, அவரை காலேஜில் நம்மளால் இருக்கவே முடியாது. சரி ஓகே நான் அவளை விட்டுறேன்.
இதுக்கப்புறம் அவகிட்ட வந்தேன்னு வச்சுக்கோவேன், அவரும் அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனை விட்டுட்டு, பாத்தியா டீசெண்டாக பேசினா டீசெண்டாக போயிட்டே இருக்கலாம், என்னடி பயந்துட்டியா? சோ பாவம் என் குழந்தை பயந்துருச்சு பாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இங்கே போய் ஜங்குக்கோட பக்கத்தில் நிற்கிறீங்க. சொல்றி, உனக்கு என்ன தானே பிடிக்கும்? ஆமாம், எனக்கு ஜங்குக் சீனியர் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டா பார்த்தீங்களா, அவளுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. அவள் என்ன தான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறா, நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெட்டி வெட்டி விடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன், என் செல்லம் ரொம்ப பயப்படுறா, இப்போ நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திருப்பி உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். தேங்க்யூ சீனியர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? நடி தேங்க்ஸ்லாம் சொல்லி வேற ஆளாக பார்க்குற. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்? உனக்காக தானே, உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரு பக்கத்தில் வந்த உடனே உங்களை அப்படியே அந்த காலை சாய்ச்சி வச்சு நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம், எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா? சும்மா வார்த்தைக்காக தாங்க சொன்னியா என்ன? இல்லை, அது அப்படி இல்லை, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நிஜமாலுமே தானே சொல்கிற? இங்கே பாரி, நீ ஒன்றும் சும்மா சொல்லலைல்ல, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, இது உண்மை தானே? கனவுல கனவுல சொல்லு, எனக்கு கிள்ளி விடு, இல்லை வேணாம் எனக்கு கிஸ் பண்ணு, நான் புரிஞ்சுக்கிறேன் இது கனவுலன்னு. இது கனவில்ல, நிஜமாலுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அது கிஸ் பண்ணி சொல்கிறீ, நான் ஏற்றுக்கிறேன். கிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமா? கிஸ் பண்ணுங்கிறேன், அப்போ உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்குள்ளார அவனை நீங்கள் எழுத்து கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அதில் மெல்ட் ஆகி உங்களை இன்னும் அப்படியே டீப்பாக அழுக்கிறான். உங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுது. அவனை அப்படியே நீங்கள் ஹிட் பண்ணா அவன் அப்படியே வெளியே விட்டுட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணனை எப்போ பார்த்தனோ அதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன். நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் உன் அண்ணன்கிட்டயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி பழகினேன். ஆனால் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும். நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேண்ணா அப்படி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அவன் காரோட பேக் சீட்டில் உள்ளே கொண்டு போய் விடுறான். நீங்கள் அந்த கார் பேக் சீட்டில் அப்படியே படுக்கிறீங்க. ஜங்குக் உங்களை ஹோவர் பண்ணி ஜங்குக் அவனுடைய கார் டோரை க்ளோஸ் பண்ணுற அவன் காலை வச்சு, ஜங்குக் உங்களை பார்க்க, உனக்கு ஓகே தானே? இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது, சொல்றி. எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ஜங்குக் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். சீனியர், ஆனால் எங்கே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இருக்கும்டி, நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுறேன். மெதுவாக தான் பண்ணுவேன். ஆனால் இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு டைம் இல்லடி பொண்டாட்டி, இதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு தான் டைம் இருக்குது, அதனால இதுக்கப்புறம் எதுவும் பேசாதேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரீத்தெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஆகுது. உங்களுக்கும் தான் இங்கே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. சீனியர், நீங்கள் மெதுவாக பண்ணுவீங்கள்ல? ப்ராமிஸ்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். நீ கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணா. சரி, ஓகே. நாடி இப்படி இருக்க? ஐயோ, எனக்கு தான் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதே. ஜங்குக் அது அப்படியே சொல்லிட்டு நீங்கள் இங்கே அப்படியே படுத்துருக்கீங்க. ஓகேடா, இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேலே ஹார்ட் ஆக்க விரும்பலை. இட் இஸ் அப் டு யோர் இமேஜினேஷன். ஓகே, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லவ்ட் இட் அண்ட் டேக் கேர். லவ் யூ ஆல். பை. மீ லவ் யூ பர்ல்ஸ்.